12ஆம் வசனத்திலிருந்து வாசி. 2 நாளாகம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அதுல 16, 12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். பாருங்க, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடி. பெரிய ராஜா. இந்த ராஜா ஆரம்பத்தில் பாருங்க, ஆண்டவரை நல்லா தேடின ஒரு மனுஷன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சிருவேன். ஆரம்ப நாட்களில் அவனுக்கு எந்த பேலன்ஸும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. அப்போ கடவுள் மேலே அதிக நம்பிக்கை வச்சான். கடவுளை அதிகமாக தேட ஆரம்பித்தான். கடவுள் சொல்கிற வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தான், கீழ்ப்படிய ஆரம்பித்தான், பயபக்தியாக நடந்தான் ஆரம்ப நாட்கள். அப்படியே நாள் வருது, பேரு புகழ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிறான், கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வரான். மாற மாற என்ன ஆயிடுச்சு, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது கிடையாது, அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறது கிடையாது, அவரை தேடுறது கிடையாது. அவனுக்கு வியாதி ரொம்ப உக்கிரமாக ஆயிடுச்சான் பாருங்க, ரொம்ப பயங்கர உச்சகட்டமாக போயிடுச்சு அந்த வலி வேதனை. காலில் ஒரு வியாதி, அந்த வியாதி அவனுக்கு அப்படியே முத்தி போயிடுச்சு. முத்தி போய் அவனால் தாங்க முடியாத வலி. அந்த நேரத்தில் கர்த்தரை அல்ல, அவன் யாரை தேடி போகிறான்? பரிகாரிகளே தேடி போகிறான். டாக்டரையே தேடி போயினுக்கிறான், மருந்து மாத்திரையே தேடி போயினுக்கிறான். இங்கே சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அதை பார்த்துன்னு கிடக்குறான். கடவுளை ஒரு வார்த்தை தேடணும், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட நம்ம சொல்லணும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்படின்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி பாருங்க, 7ஆம் வசனத்துல அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமலும் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. பெரிய தீர்க்கதரிசி வந்து இந்த ராஜா கிட்ட சொல்ற, நீ கடவுளை சார்ந்து கொள்ளாம போற, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போகுது, கடவுளை நீ நினைக்க மாட்டேங்கிறடா அப்படின்ற. கடவுளை நினைக்க மாட்டேன்ற, கடவுளை சார்ந்து வாழ மாட்டேன்ற, என்னமோ உன் பலம், உன் வேலை, உன் திறமை, உன்னையே பெருசா நினைக்கிற, உன் வழியிலே நீ ஓடின்னு கிடக்குற, கடவுளை சார்ந்து வாழ மாட்டேங்கிற. என்ன சொல்றாரு? கடவுளை சார்ந்து வாழ மாட்டேங்கிற, நீ ராஜாவை நம்பின்னு கிடக்குறியாடா அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் வராத ஜனங்கள் என்ன தான் நினைக்க சொல்றது, நம்ம வேலையை நம்பின்னு கிடக்குது, அதுங்க வாழ்க்கையை நம்பின்னு கிடக்கு. அது எல்லாம் நல்லா இல்லை, போ போ, நீ எவ்வளோ போறியோ போ, ஒரு நாள் வரப்போகுது பார், அப்போ ஒடியாரு, அப்போ ஒடியாரு. நோவு உக்கிரமாகும் போது, என்னது நோவு உக்கிரமான போது, வலி ரொம்ப அதிகமான, பிரச்சனை ரொம்ப அதிகமான போது, பாதிப்புகள் அதிகமான போது, கஷ்டங்கள் அதிகமான போது, அப்போ கர்த்தாவேன்னு தேடுவியா, தேட மாட்டியான்றதை பார்க்கணும். சொல்றான் பாருங்க, சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. 8ஆம் வசனம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெனில் அவர்களை பாரு. என்ன சொல்றாருன்னா, இவன் கடவுளை சார்ந்து கொண்டிருக்கும் போது மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய சேனை இருந்தது அந்த டைம்ல. நீ கடவுளை நம்புன, சார்ந்த, அவரை தேடின, அப்போ அவ்வளோ பெரிய படையை உன் கையில ஒப்பு கொடுத்தார் கடவுள். இப்போ நீ என்ன பண்ற, கொஞ்சம் வளர்ந்தவனோ, கொஞ்சம் மேலே வந்தவனோ, கொஞ்சம் உயர்ந்தவனோ அவரை மதிக்கிறதே கிடையாது, அவரை தேடுறதே கிடையாது. இப்போ அப்போ பாருங்க, பெரிய ரதம், படைகள், குதிரைகள், வீரர்கள், இப்படி ஏராளமான திரளான ஜனங்க இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமா வந்தாங்க. அப்போ இவன் கடவுளை சார்ந்து கொண்டான், கடவுளை பிடிச்சிக்கிட்டான், கடவுளை தேடினான், கடவுள் மேல் நம்பிக்கை வச்சான், கடவுளையே சார்ந்து வாழ்ந்தான். வெற்றி கொடுத்தார் கர்த்தர். அவனை அத்தனை படைகளையும், அவ்வளவு பெரிய சேனையை இவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரான். அல்லேலூயா. கவனிங்க, அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய சம்பவம், இவ்வளவு பெரிய ஒரு காரியம், அசாத்தியமான காரியம் சாத்தியமாயிடுச்சு. காரணம் என்ன? கடவுளை சார்ந்தான், கடவுளை நம்பினான், கடவுள் வழியில போனான், அவர் நினைவில் வாழ்ந்தான். அவர் என்ன நினைக்கிறார், அவர் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டோன்னா, அவர் விருப்பப்படி நான் வாழ்றேன், அவர் என்ன வழி எனக்கு வைத்திருக்கிறார் அந்த வழியில போறேன்னா அவரை சார்ந்தான். அப்போ அவனுக்கு வெற்றியை கொடுத்தார்.
ஆனா 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாரு, அக்காலத்திலே ஞானதிர்ஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமலும் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே சீரியாவின் ராஜாவின் இராணுவமும் உமது கைக்கு தப்பி போயிடுச்சு. போடாது. கடவுளை சார்ந்த போது உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு சார். கடவுளை தேடும்போது உனக்கு கொடுத்தாரு. கடவுளை நம்பி வாழும்போது உன்னை ஆசீர்வதித்தார். உனக்கு ஞானத்தை கொடுத்தார், நல்ல ஒரு அறிவு ஆற்றலை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல வருமானத்தை கொடுத்தார். இப்போ நீ வளர்ந்து கொஞ்சம் முன்னேறி பெரிய லெவலுக்கு வரும்போது, கொஞ்சம் உயர்வு அடையும் போது இப்போ என்னன்ற, நான் ராஜா, ஏன் பலன், ஏன் சம்பாத்தியம், எந்துன்னு சொல்லி கடவுளை நீ கண்டம் பண்ற, கடவுளை தேட மாட்டேன்ற, கடவுளை மதிக்க மாட்டேன்ற, கடவுளை அப்படியே அற்பமாக எண்ண ஆரம்பிச்சுட்டுக்கிற. அல்லேலூயா. ஒரு காலத்தில் கடவுளை நீ தேடின ஆரம்ப நாட்களில், இப்போ ஆண்டவர் உன் ஆசீர்வாதத்தை உயர்த்த போது நீ என்ன பண்ற, உன் கெத்தை காட்டுற, உன் கெத்தை காட்டுற. அப்ப என்ன ஆயிடுது? அடுத்த வசனத்தை பாருங்க அப்படியே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு யுத்தங்கள் சண்டை வந்த நேரம் கந்தரா போடா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்ப கடவுளை பத்தி உனக்குள்ள ஒரு பெரிய எண்ணம். கடவுள் பார்க்குறாரா? என்ன பார்க்குறாரு? கண்ணு எங்கே உலாத்தி நிற்குதான்? செருங்கட்டில் உலாத்தி நிற்குது. ஆமாம், எல்லா தெருவுலையும் உலாத்தி நிற்குது. பூமி எங்கும். ஏன் அவர் கண்ணு பார்த்து நிற்கிறாரா? அவரை பற்றி நீ கொஞ்சமாவது நினைக்கிறியா? உத்தம இருதயத்தோடு அவர் நல்லவர்றா, அவர் கிருபை உள்ளவர்றா, அவர் இரக்கம் உள்ளவர்றா, அவர் தயவு நம்மளை வாழ வைக்கிறான், இப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்குதா? அதான் பார்க்குறார். அவரை பற்றி ஒரு உத்தம இருதயம் உனக்கு இருக்குதான்னு பார்க்குறார். அப்படி இருந்தாக்கா அவருடைய வல்லமை உன் மூலமா விளங்க பண்ணுவார், அவர் சக்தியை உன் மூலமா காட்டுவார். அதான் சொல்றார். இன்னொரு வாட்டி வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி. இதை முதல்ல தெரிஞ்சுக்கடா. முதல்ல அதான் சொல்றாரு, என் வழி வேற, என் வழி. நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு நம்ம பழமொழியெல்லாம் சொல்றோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா, நான் ஒன்று நினைச்சேன், கடவுள் அந்த விருப்பம் இல்லை பழுகுது, கடவுள் ஏதோ வேற ஏதோ நினைக்கிறாரு போல நினைக்கிறேன். அவரை பத்தி ஒரு உத்தம இருதயம் வேணுங்க. அந்த மீன்கார அம்மாவுக்கு இருந்ததுங்க. என்ன உத்தம இருதயம் இருந்தது? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வியாபாரம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவரை நான் தேடும்போது அவர் எனக்கு தருவார்ன்ற உத்தம இருதயம் தான். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை போஷிப்பார் அப்படின்ற ஒரு உத்தம இருதயம், கடவுளை பற்றி ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அந்த அம்மாவுக்கு இருந்தது. அதான் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா கூட இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்களாம், பைத்தியக்காரியா நீ, ஞாயிற்றுக்கிழமை கோயில் என்ன பெரிய இதுவாது, நாங்கள் எல்லா தெய்வம் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, தூண்லையும் இருக்குது துரும்புலையும் இருக்குது, எந்த தூணு எந்த துரும்புன்னு சொல்ல. சரி இருக்கட்டும், விடுங்க. கடவுள் நான் ஒரு நாள் தேடாமல் போயிட்டா கடவுள் அடிச்சிடுவாரா? என்ன பண்ணிடுவார்? உன்னை தண்டிச்சிடுவாரா? அப்படின்னா கடவுள் முதல்ல காசு, அப்புறம் தான் கடவுள். இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்களாம், என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கிற, சம்பாதிக்கிற நாள் அன்னைக்கு தான், அன்னைக்கு போய் கோயிலு கொலன்னு போய் விழுகிறிய, பைத்தியம் மென்டல்லாம் சொல்லுவாங்களாம். அப்புறம் பார்த்தாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனவங்கெல்லாம் தரித்திரத்தை தான் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனவங்க, கடவுளை தேடாதவங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அந்த அம்மாவை மனசை கெடுத்தவங்கெல்லாம் தரித்திரமாக தான் இருந்தாங்க. இந்த அம்மா மட்டும் சனிக்கிழமை வியாபாரம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் அவங்க வீட்டில் சரியான மீன் குழம்பு கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துன்னு இருக்குமா. அந்த அம்மா கிட்ட நகையாக சேர்ந்துங்க. வர கஸ்டமர்லாம் அந்த அம்மா கிட்ட தான் போகிறாங்களா. ஒரு ஆயா சொல்லுது பாரு, நான் கூப்பிட்றேன்ப்பா க்ளீன் பண்ணா, அந்த அம்மா கிட்ட தான் போகிறாங்கப்பா. அது என்னன்னு தெரியல. அந்த அம்மா கண்ணில் அந்த அம்மா எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து ஜனலாம் அந்த பக்கம் தான் போதாரு. கர்த்தர் ரூட்டை திருப்பி கஸ்டமரெல்லாம் அங்கே போக வைக்கிறார், மீனை வாங்க வைக்கிறார். இதுதான் அவர் வழி. அவர் வழியை நம்ம புரிஞ்சுக்கோ மாட்டேங்கிறோம். என்னடா ஒரு நாள் அதான் பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக லாபமான அனைத்தும் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். அல்லேலூயா. நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அவருக்கு சக்தி என்னான்னு உனக்கு காட்டுவார். கர்த்தருடைய வழி இதுதான், கர்த்தருடைய சித்தம் இதுதான். நம்ம தேடணும். கர்த்தரை தேடும்போது அந்த அம்மா சொல்லிட்டு பாருங்க, மீன்கார அம்மா, கடவுளை தேடின ஞாயிற்றுக்கிழமையுடைய வருமானம் எனக்கு செவ்வாய்லையும் வெள்ளிலையும் கொடுத்துட்றாரு சார். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த 6 நாள் ஏதோ ஒரு நாளில் எனக்கு அது டபுள் மடங்காக கொடுத்துட்றாரு சார்.
கூட பேசணுங்கெல்லாம் என்ன நீ அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயில் ஆண்டவர்னு போகிற அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னும் தரித்திரமாக இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை விட்டுட்டு வேலைக்கு போனவங்கலாம் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறாங்க. கடன்காராக தான் இருக்கிறாங்க. தண்டல்காரன் அங்கேயே வரானா, கந்து வட்டியெல்லாம் கொடுத்துவேன், தண்டல் கொடுத்துவேன், இவெல்லாம் மீன் கடையாண்டு வந்து அந்த அம்மா கிட்ட வாங்கி போகிறானா, நோட்டில் எழுதின்னு காசை வாங்கி. அலையில் உங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரிலாம் இல்லையா? இருக்குதுல்ல, காடுகார் வருவார், அந்த துட்டை வாங்கிக்கின்னு காசை வாங்கிக்கின்னு எழுதின்னு போவார். அந்த மாதிரி அங்கே வந்து இந்த அம்மா கிட்ட எவனும் வரதில்லை. தண்டல்காரன் அந்த காரன் இந்த காரன் எவனும் வரது கிடையாது. காரணம் என்ன? இந்த அம்மா கடன் கொடுக்குற அளவுக்கு உயர்த்தி வச்சுக்கிறார். ஏன் இந்த அம்மா அந்த வாரத்தில் ஒரு நாள் கர்த்தரை தேடணுன்ற எண்ணமும் அந்த முழு இறுதியமும் பார். இதனாலேயே கர்த்தரை அந்த அம்மாவை செம்ம டாப்பாக உயர்த்திட்டார். எப்போ ஒரு மனுஷன் கடவுளை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, கடவுள் அந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கடவுள் அவனை உயர்த்துவார். எப்போ கடவுளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி நினைக்கிறானா, அவனை அப்படியே தான் விட்டுருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஆசா பாருங்க, கடவுளை தேடுறன்ற எண்ணமே இல்லை. ஒரு காலத்தில் கடவுள் இவங்ககிட்ட எல்லாத்தையும் படையே ஒப்பு கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. இவன் கடவுள் மேலே நம்பிக்கையும் பக்தியும் கடவுளை தேடுற எண்ணமும் நாளடைவில் குறைஞ்சி போயிட்டு கட்சியில் வியாதியில் கடவுளை தேடாமல் யாரை தேட ஆரம்பிச்சிட்டான்? பரிகாரியை தேடும். பரிகாரியே சொல்கிற வார்த்தை கடவுள் தான் காப்பாற்றணும். டாக்டரை சொல்கிற வார்த்தை இனி எங்களால் பண்ண முயற்சியெல்லாம் முடிஞ்சிச்சு, இனி கடவுள் தான்ற டாக்டரே சொல்லுவாங்க. ஆனால் இவன் கடவுளையே விட்டு பரிகாரியே தேடி இருந்தாங்க. என்னடா ஒரு காலத்தில் கடவுளை தேடணும், ஆரம்ப நாட்களில் தேடணும், கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சார், விடுதலை கொடுத்தாரு, நம்மளை உயர்த்தினார் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. இப்போ கடவுளை எதிரில் விட்டுட்டோமே நம்ம அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரும். அதனால தான் பாருங்கள், அவன் 12ஆம் வசனம், ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே கட்சியில் என்ன ஆச்சு பாருங்க. அடுத்த வசனம், ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மரித்து, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவங்க கதை. செத்தே போயிட்டான். கர்த்தரை தேடாமலே செத்தே போயிட்டான். கொஞ்சம் கூட ஒரு உணர்வு அவனுக்கு இல்லவே இல்லை. செத்தே போயிட்டான். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இந்த வசனம் அப்படிதான், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அப்போ தான் மாரியும் உறைந்த மழையும் வந்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கும். இப்போ கடவுளை தேடணும். கடவுளை தேடும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்.